அத்தியாயம் 29. பெருமான் மாணிக்க பிரபு தனது போதனைகளை முஸ்லிம்களும் ஏற்றுக்கொண்டு கொண்டிருந்தனர். இதனால் பொறாமை கொண்ட ஒரு முஸ்லிம் பெருமானுக்கு தீங்கு செய்ய விரும்பி கருமம் செய்தான். ஆனால் அந்த கருமம் பெருமானுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் அதே கருமம் அவனையே தாக்கியது. அவன் கொடிய நோயால் பீடிக்கப்பட்டு இறந்துவிட்டான். அவனின் சகோதரன் பெருமானின் அருளை பெற்றுக்கொள்ள அவரை நாடினான். பெருமான் அவனிடம் உண்மையை ஒப்புக்கொள்ளுமாறு கேட்டார். அந்த மனிதன் தனது தவறை ஒப்புக்கொண்ட பிறகு பெருமான் தனது கருணையால் அவனை குணமடையச் செய்தார். நீ நலமாக வாழ விரும்பினால் எப்போதும் பிறரின் நன்மையை விரும்பு என்று அவர் போதித்தார். மரணத்திலிருந்து மீண்ட முஸ்லிம் பிறகு பெருமானை போற்றிச் செய்து தனது பொறாமையை விட்டுவிட்டான். இந்நிகழ்வுகளுக்கு பின் பக்தை ஜெயம்மையா தனது உற்சாகத்துடன் ஹைதராபாத் நகரில் உள்ள அரசு அலுவலர் யஷ்வந்த்ராவின் மூத்த மகளின் திருமணத்தை நரசிம்மதாத்யாவுடன் நடத்த ஏற்பாடு செய்தார். திருமணம் கல்யாணி நகரில் நடைபெற்றது. அந்நகரின் நவாப் திருமணத்திற்கு தேவையான அனைத்தையும் வழங்கி திருமணத்திற்கு பங்கேற்றார். நகரின் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டனர். திருமண விழா மக்களுக்கெல்லாம் பெரும் ஆனந்தமாக இருந்தது. முழு நகரமும் திருமண உற்சாகத்தால் களிகட்டியது. மாணிக்க பிரபு இந்துக்களையும் முஸ்லிம்களையும் சமமாக நேசித்து பல லீலைகளை நிகழ்த்தினார். கல்யாணி நகரத்திற்கு 12 மைல் தொலைவில் உள்ள பாலகாபுரம் அருகே உள்ள ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருந்தது. அங்குள்ள கோயிலில் கொடுங்குழுந்திகள் கொடிய விலங்குகள் வருவதால் பூஜைகள் மாலையே முடிந்து போய்விடும். ஒரு நாள் காலையில் பூஜாரிகள் ஆஞ்சநேயர் சிலையின் தலையில் ஒரு மூட்டை இருப்பதை பார்த்தனர். அதை திறந்து பார்த்தபோது அதன் உள்ளே சில துணிகள் மற்றும் ஒரு செருப்பு ஜோடி இருந்தது. அருகில் தூங்கிக் கொண்டிருந்த ஒருவரிடம் அவர்கள் கேட்டபோது திருடர்களின் பயத்தால் நான் என் பொருட்களை ஆஞ்சநேயரிடம் ஒப்படைத்து இங்கே தூங்கிக் கொண்டேன் என்று கூறினான். பூஜாரிகள் கோபமடைந்து அவனை அடிக்கலானார்கள். ஆனால் அதிர்ச்சியாக அவனை அடித்த ஒவ்வொரு அடியும் ஆஞ்சநேயர் சிலையில் பட்டது போல இருந்தது. அங்கிருந்த பக்தர்கள் இது மாணிக்க பிரபுவின் லீலை என்று உணர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டனர். அந்த நாளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பெருமானின் தரிசனத்திற்கு வரத் தொடங்கினர். பெருமானின் ஆசீர்வாதத்தால் அந்த பகுதி ஒரு புதிய நகரமாக வளர்ந்து மக்கள் குடியேறத் தொடங்கினர். அங்குள்ள இடத்தில் வீடுகள் கட்டப்பட்டு கடைகள் திறக்கப்பட்டு ஒரு நகரம் உருவாகியது. அதே நேரத்தில் ஹைதராபாத்தில் உள்ள ஒரு செல்வந்தர் ராஜா ராயன் பெருமானின் தரிசனத்திற்காக வந்தார். அவர் பல அன்பளிப்புகளை அளித்து புத்திர பக்தியை வேண்டினார். பெருமான் விபூதி மருந்து கொடுத்தார். அதை எடுத்த பிறகு அவருக்கு ஒரு மகன் பிறந்தார். அந்த மகனுக்கு ராஜா கர்ராவு என்று பெயரிட்டனர். இந்த குடும்பம் இன்று வரை மாணிக்க பிரபுவின் பக்தர்களாகவே இருந்து வருகின்றனர். பெருமான் ஆஞ்சநேயர் பக்தி பாடல் தொகுப்பு என்ற பாடல்களை எழுதியார். இந்த பாடல்கள் இன்று வரை மாணிக்க நகரில் உள்ள பெருமானின் கோயிலில் ஒவ்வொரு வாரமும் பாடப்படுகின்றன. பாலகி என்ற கிராமத்தில் சிவாலயத்தின் பூஜாரி அருணப்பா என்பவர் நீண்ட கால நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். பெருமான் தனது கை தொடுதலால் அவருக்கு தயிர் சாதமும் நல்லெண்ணெயும் கொடுத்து 3 நாட்களில் அவரை குணமாகச் செய்தார். அந்த இடத்தில் அவருடைய வேண்டுகோளின்படி ஒரு பீடம் ஆசனம் நிறுவப்பட்டது. ஒரு பிராமணர் குடும்பத்துடன் கல்யாணி நகருக்கு செல்லும் வழியில் பாலகி நகரம் அருகே அவருடைய மகன் திடீரென உயிரிழந்தான். இது பெருமானுக்கு தெரிய வந்ததும் அவர் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று அந்த குழந்தையை மீட்டார். மயிலாறு என்ற தலம் 108 தீர்த்த குளங்களுடன் பிரசித்தி பெற்றது. ஆனால் குளிர்ச்சி காய்ச்சல் பரவியதால் அது வெறிச்சோடி காணப்பட்டது. பெருமான் கண்டோபா தேவியின் திருவிழா நாளில் அங்கு வந்தார். அவரை தரிசித்த மக்கள் அங்கு வசிக்கத் தொடங்கினர். பெருமான் ஒரு நீர்த்தொட்டி குளம் அமைத்தார். அதற்கு மாணிக்க குளம் என்று பெயரிட்டார். பெருமான் கண்டோபா தேவியை போற்றி பாடல்கள் எழுதியார். இந்த பாடல்கள் இன்று வரை மாணிக்க நகரில் உள்ள பெருமான் சமாதியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாடப்படுகின்றன.